கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த விடுதலையின் நேர நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அநேக கடந்த வாரங்களில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், அநேகர் தொடர்பு கொண்டார்கள். நான் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை வைத்திருக்கிறார். ஆமேன். ஏனென்றால் ஒரு சமயம் ஒரு வாலிப மகள் ரொம்ப வேதனையோடு இருந்தாங்க. அளவு கடந்த ஒரு வேதனை, ரொம்ப சோர்ந்து போய் அவங்க வந்திருந்தாங்க. எங்கள் ப்ரேயரில் அவங்க அட்டன் பண்ணியிருக்கும்போது நான் அவங்கள பார்த்தேன். ரொம்பவும் ஒரு சோர்ந்து போன ஒரு முகம் காணப்பட்டது. அவ்வளோ ஒரு வேதனையோடு அந்த மகள் வந்தார்கள். அந்த மகள் எனக்கு அவங்கள குறித்து எனக்கு எந்த காரியமும் தெரியாது. எங்கள் ப்ரேயரில் உட்கார்ந்துருக்குறாங்க. அவ்வளோ ஒரு நெருக்கத்தை அந்த மகளுடைய முகத்திலே காணப்பட்டது. அப்போ அந்த மகள்கிட்ட நான் கேட்டேன். ப்ரேயர் முடிந்த உடனே அந்த மகளை கூப்பிட்டு நான் விசாரித்தேன். எங்கேருந்து வருகிறீங்க, ஏன் இவ்வளோ துக்கத்தோடு இருக்கிறீங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை என்று கேட்டேன். அந்த மகள் அவளுடைய பிரச்சனையை சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை. அவளுடைய கண்களில் கண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. அவள் என் கூட இருக்கிற இவங்க பார்த்து கேட்குறான், எதுக்குமா நீ அழுற அப்படின்னு கேட்குறாங்க. அவளுடைய கண்ணீருக்கு அளவே இல்லை. அவள் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அப்பொழுது நான் அவளை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு, சரி அவள் அழுது முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிடம் தேம்பி தேம்பி அழுகிறாள். அவள் சொல்ல நினைக்கிற வார்த்தை அந்த இருதயத்தை அடைக்கிறது. அந்த வார்த்தை வெளியே வரவிடாதபடி அவ்வளவு ஒரு வேதனையோடு அந்த மகள் இருந்ததை பார்க்க முடிந்தது. அந்த 10 நிமிடம் அவன் கண்ணீரோடு அழுது கொண்டே இருந்தாள். அப்பொழுது அந்த மகள்கிட்ட கேட்டேன், சரிம்மா, உன்னுடைய கண்ணீரை மாற்றுவதற்கு இயேசுவால் முடியும். என் கண்ணீரை இயேசு மாற்றுவாரா? அவளுடைய மகள், அவள் இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தை சார்ந்த மகள். எப்படியும் அந்த ஜெபம் நடக்கிறத கேள்விப்பட்டு அவங்க வந்திருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அண்ணே, திருமணமாகி 6 மாதங்கள் ஆகிறது. என்னுடைய கணவர் என்னை வேண்டான்னு சொல்கிறாங்க. நான் என்ன தப்பு பண்ணணுன்னு தெரியல. திடீர்னு ஒரு நாள் இரவு எந்திரிச்சு என்னை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நான் பாம்பே பட்டணத்தில் இருந்து என்னுடைய தாயார் வீட்டில் நான் இருக்கிறேன். திருமணமாகி பாம்பே பட்டணத்தை என்னை கூப்பிட்டு போனாங்க. 6 மாதம் கழித்து என்னுடைய சொந்த தாய் வீட்டுக்கு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இனி உனக்கு எனக்கு எந்த தொடர்பு கிடையாது, உனக்கு எனக்கு எந்த தொடர்பு கிடையாதுன்னு சொல்லி அவங்க நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்களாம். அவ்வளோ ஒரு வேதனை. 1 மாதம் முடிந்து அவங்க அம்மா கேட்டாங்களாம், ஏம்மா இன்னும் உங்கள் வீட்டுக்கு போகலையாம்மா, உன் கணவனை 1 மாதத்தில் கூப்பிட்டு போயிடுன்னு சொன்னாங்களே, ஏன் என்னை கூப்பிட்டுட்டு போகலை என்று சொல்லி அந்த மகள்கிட்ட அந்த தாயார் கேட்டாங்களாம். அந்த மகள் தன்னுடைய காரியத்தை சொல்ல முடியவில்லை. அவருடைய கணவன் சொன்ன காரியத்தை, பேசின காரியத்தெல்லாம் தன்னுடைய பெற்றோரை சொல்ல முடியவில்லை. அப்படியே உள்ளத்தில் வைத்து இரவெல்லாம் அழுது கொண்டிருப்பார்களாம், வேதனையோடு இருப்பாங்களாம். அப்பொழுதுதான் அந்த கிராமத்தை சார்ந்த ஒரு சகோதரி சொல்லியிருக்காங்க, இப்படி ஒரு கூட்டம் நடக்கிறது, இந்த கூட்டத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி. அது ஒரு செவ்வாய்க்கிழமை எங்கள் ப்ரேயர் நடந்துகிட்ருக்கோம். செவ்வாய்க்கிழமை 10 to 1 வரை நடந்துகிட்டு இருந்தது. அப்போது அந்த ஜெபத்தில் அட்டன் பண்ணுறாங்க. இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்திலையும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை அப்படி இருக்கிறதா, இல்லை ஏதோ ஒரு துக்கத்தோடு இருக்கிறீங்களா, ஒரு வேதனையோடு இருக்கிறீங்களா, கண்ணீரோடு இருக்கிறீங்களா? நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதுங்க. உங்களுக்கு ஒரு தெய்வம் உண்டு. உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற ஒரு தேவன் உண்டு. இயேசு சொல்லுகிறார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அதை பின்பகுதி சொல்லுகிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இன்றைக்கு உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். அன்பு தகப்பனே, அன்பு தாயாரே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, உன் துக்க நாட்கள் இன்றைக்கு முடிந்து போகும். ஏனென்றால் இயேசு உங்கள் கூட இருக்கிறார். அவர்தான் உங்கள் துக்கத்தை மாற்ற முடியும். அவர்தான் உன் பிரச்சனையை மாற்ற முடியும். அவர்தான் உங்களை உயர்த்த முடியும். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும்.
உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அந்த ஏசாயா 60:20 சொல்லுகிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஏனென்றால் நீங்கள் இயேசுவிடத்தில் வந்து விட்டீர்கள். உங்களுடைய துக்கத்தை மாற்றுவதற்கு இந்த உலகத்தில் எந்த தெய்வத்தையாலும் முடியாது. ஆனால் நான் பிரசங்கம் பண்ணுகிற இயேசுவால் உன் துக்கத்தை மாற்ற முடியும். இந்த இயேசு தான் உன் துக்கத்தை மாற்ற முடியும். இந்த இயேசு தான் உனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். இந்த இயேசு தான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். இந்த இயேசு தான் உன்னை வாழ வைக்க முடியும். உங்க பிள்ளைகள் குடும்பத்தை இழந்து நிற்கிறாங்களா? இல்ல படிப்பை இழந்து நிற்கிறாங்களா? என் மகள் இந்த வருஷத்துல நான் ஒரு படிப்புக்காக நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம், இவ்வளவு பணம் தேவைப்படுகிறது, எங்களுக்கு யாரு உதவி செய்வார் துக்கத்தோடு இருக்கிறீங்களா? என் மகளுக்கு என்ன சீட்டு கிடைக்குமா கிடைக்காத துக்கத்தோடு இருக்கிறீங்களா? இயேசு சொல்லுகிறார், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என்னுடைய கணவன் வியாதிப்பட்டு இருக்கிறார், நாங்க துக்கத்தோடு நினைக்கிறீங்களா? என் பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு விபத்து வந்துட்டது, எங்க குடும்பமே துக்கத்தோடு நினைக்கிறீங்களா? என் மகளுக்கு திருமணமாக இத்தனை வருஷம் ஆகிவிட்டது, ஒரு கற்பத்தின் கலியின் துக்கத்தோடு இருக்கிறீங்களா? என் மகளுக்கு திருமணம் நடக்க மாட்டேங்கிற துக்கத்தோடு இருக்கிறீங்களா? என் மகன் எடுக்கிற எல்லா காரியம் தோல்வியா மாறுகிறது என்று துக்கத்தோடு இருக்கிறீங்களா? இந்த இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆம் பிரியமானவர்களே, முதலாவது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போற ஒரு காரியம், ஏசாயா 59:2 சொல்கிறது, உங்கள் அக்கிரமங்கள் உங்களுக்கு தேவனிடத்தில் சேர விடாதபடி ஒரு காரியம் நடக்கிறது. உங்க அக்கிரமம், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், நீங்க ஆலயத்துக்கு போகலாம், நீங்க எல்லாமே செய்யலாம், உங்களுடைய அக்கிரமம் உங்க வாழ்க்கையில துக்கத்தை கொண்டு வரும். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுற பாவ இருள் மாற வேண்டும். முதலாவது அதான் ஏசாயா 59:2 சொல்கிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக உண்டாயிருக்கிறது. நடுவாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனை ஆராதிக்க விடாதபடி, சமாதானம் இருக்க விடாதபடி இந்த பாவம் உங்க வாழ்க்கையில வரும்போது நீங்கள் தேவனிடத்தில் சேர முடியாத ஒரு துக்கம். நீங்கள் பிரயாசப்படுறீங்க, நான் ஜெபிக்கணும், நான் தேவனோடு இணையணும், தேவனோடு நான் வாழ நினைக்கிறீங்க. அந்த துக்கம், அந்த பாவம் என்ற ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில் இருக்கும்போது நீங்கள் தேவனோடு நெருங்கி இருக்க முடியாது, நீங்க தேவனோடு நெருங்கி வாழ முடியாது. அது ஒரு துக்கம். நான் ஆரம்ப நாட்கள்ல நீங்க நினைக்கல, நான் ஆரம்ப நாட்கள் எப்படிலாம் நான் ஜெபம் பண்ணினேன், ஆரம்ப நாட்கள் நான் பரிசுத்தமா வாழ்ந்தேன், இப்ப ஏன் நான் ஆண்டவரோடு ஜெபம் பண்ண முடியவில்லை என்றால், உங்க அக்கிரமம், உங்களை அந்த பாவ அக்கிரமம் தேவ சமூகத்துக்கு போக விடாதபடி அந்த இருள் உங்களை மறைத்து கொண்டிருக்கிறது. சங்கீதம் 51:3 சொல்கிறது, என் பாவம் எப்பொழுது என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. தாவீது சொல்ல, நான் செய்த பாவம் எப்பொழுது கண்களுக்கு முன்பாக இருக்கும்போது நான் தேவனை பார்க்க முடியாது, நான் ஜெபிக்க முடியாது. அப்போ உங்க பாவம் தேவனிடத்தில் சேர விடாதபடி சில காரியத்தை கொண்டு வரும். அதுதான் நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சிலவங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு துக்கம் காணப்படும், அடுத்த லெவல் நான் போக முடியல, ஆவியானுடைய கிரியைகளை நான் பார்க்க முடியவில்லை, பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நான் போக முடியலன்னா அந்த பாவம் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து வருமானா நீங்க பரிசுத்தமாய் வாழ முடியாது, நீங்க தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பார்க்குற நீங்க இந்த பாவ இருள் முதலாவது உங்கள் குடும்பத்தோடு விலக வேண்டும். அன்னைகள் சொல்லுவாங்க, நாங்க அதை செய்யறோம், இதை செய்யறோம், அப்படி பண்றோம், இப்படி பண்றோம், ஊழியம் பண்றோம். அந்த பாவம் நாங்க மற்றும் நன்மை செய்யறோம், நன்மை செய்த பாவம் மன்னிக்கப்பட்டுருமா? மன்னிக்கப்படாதுங்க. ஏன் இன்னைக்கு அன்னைகளுடைய குடும்பத்தில் இந்த மாதிரி காரியம் இருக்குது? சில அக்கிரமம், என்ன அக்கிரமங்கள் காணப்படுகிறது. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது யாருக்குமே தெரிய மாட்டேங்கிறது. அதுதான் ஒரு பெரிய வேதனையான ஒரு காரியம். நான் இயேசு நாம சொல்றேங்க, நான் இன்னைக்கு உங்க நாமத்தை இயேசு நாம சொல்றேன், உங்க அக்கிரமத்தை விட்டு முதல்ல வெளியே வரணும். பாவ இருள் உங்க வீட்டோட மாறணும். நீங்க என்ன பண்ணாலும் சரிதான், பாவம் உங்க வீட்டில் இருக்குமானா உங்க வீட்டில் சமாதானம் இருக்கவே இருக்காது, உங்க வீட்டில் மகிழ்ச்சி இருக்கவே இருக்காது. பணம் இருக்கும், பதவி இருக்கும், வீடு இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனா இயேசு உங்க வீட்டில் இருக்க மாட்டார். உங்க வீட்டில் இயேசு வர மாட்டாரு. நான் சாணித்தரமா சொல்றேன், உங்க வீட்டில் அக்கிரமம் இருக்குமானால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில
அக்கிரமம் இருக்கவே கூடாதுங்க. எத்தனை பேருக்கு விரோதமாக நம்ம செயல்படுகிறோம், எத்தனை குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுகிறோம் பாருங்க. யோசித்து பாருங்களா. வெளியே மட்டும் நம்ம பரிசுத்தமாக இருந்த போதாதுங்க, இந்த இருதயத்தில் நம்ம இயேசு இருக்கிறான்னு சொல்லுறது ஒரு காரியம் நம்ம நினைவில் இருக்க வேண்டும். நம் இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லி ஒரு நினைவு இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 1:7 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இன்றைக்கு ஒரு சுத்திகரிப்பு உங்க வாழ்க்கையில் வர வேண்டும். அல்லேலூயா. ஒரு சுத்திகரிப்பு வர வேண்டும். ஒரு சுத்திகரிப்பு உங்கள் வாழ்க்கையில் வரும்போது அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால தாங்க பாவ மன்னிப்பு உண்டாகும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால தான் பாவங்கள் மன்னிக்கப்படும். 2வது பாருங்க, வேதம் சொல்லுகிறது, இனி கொடுமையும் அதன் நாசமும் உன் எல்லைக்குள் வருவது இல்லை. இனி வருவது இல்லை. 2வது ஆண்டு சொல்லுகிறாரு, உன் எல்லைக்குள்ள, உன் வீட்டுக்குள்ள எந்த நாச மோசம் வராது. ஆமென். ஏசாயா 60:18 சொல்லுது, இனி கொடுமை உன் தேசத்தில், அழிவும் நாசமும் உன் எல்லைக்குள் வருவது இல்லை. அப்படின்னா இனி நீங்க அவங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டுட்டுனா உன் எல்லைகளுக்குள்ள நாச மோசம் வர இயேசு அனுமதிக்க மாட்டார். நான் ஆணித்தரமா சொல்லுகிறேன். பாருங்க, என் கூட ஒரு தம்பி ஊழியம் பண்ணாங்க. நல்ல தம்பி, ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் அவர் எங்கே போன கூட கூட்டு போனா தேவன் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். கர்த்தர் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். நல்ல தம்பி. ஆனால் யூதாசுக்குள்ள சாத்தம் புகுந்தது போல அவனுக்குள்ள ஒரு போராமை நாவி. அநேகர் சொன்னாங்க, அவனை குறித்து சொன்னாங்க, அநேகர் என்று சொன்னாங்க, தம்பி நீ கவனமாக இருங்க, நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அவங்க உங்களுக்கு விரோதமாக செயல்படுவாங்க, நாங்கள் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஏற்கனவே ஒரு ஊழியக்காரர் அவர் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கார். அவர் என்கிட்ட சொன்னாங்க. நான் அதெல்லாம் கண்டுகடல, கர்த்தர் பார்த்துக்கிடுவார். இன்னும் எங்கே போனாலும் மனிதனுக்குள்ளே போராமல் எரிச்சல் காணப்படுகிறது. அப்போ அந்த தம்பி என்கிட்ட நல்லா பேசுவாங்க, நல்லா செய்வாங்க. ஆனால் நான் போன பிறகு என்னை குறித்து தவறாக பேசுவாங்க. ரொம்ப நாள் நடந்துட்டு இருந்தது. நான் ஒரு நாள் அனுச்சோம் பண்ணேன், ஆண்டவர் உமக்கு சுத்தமானா அந்த தம்பி என் கூட இருக்கட்டும், இல்லை நீங்கள் மாற்றிடுங்க, என்னையோட வெளியே போகட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். கொஞ்சம் நாளே ஆகலை, என்னை குறித்து தவறாக பேச ஆரம்பித்தாங்க. நான் எந்தெந்த வீட்டுக்கெலாம் நாங்கள் ஜெபம் நடத்திட்டு இருந்தோமோ அந்த வீட்டில் அவனை கூட்டி போயிருந்தேன். அத்தனை வீட்டிலையும் போய் தவறாக பேசினாங்க, நிந்தித்தாங்க, வேதனைப்படுத்தினாங்க. நான் கண்டுடவே இல்லை. அப்போ நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் வாக்குத்தை கொடுத்தார், இனி உன் தேசத்தில் அழிவும் நாசமும் உன் எல்லைக்குள் வருவதில்லை. இப்போ ஒரு 8 வருஷம் ஆச்சு, என் வீட்டு பக்கத்தில் வரவே இல்லைங்க. அந்த சத்துரு அப்படி அழிக்கப்பட்டது. அந்த கிரியை அழிக்கப்பட்ட பிறகு என் ஊழியத்தில் ஆண்டவர் பலத்த காரியம் செய்ய ஆரம்பித்தார். சில சமயம் நம்ம கூட இருக்கிற மனிதரை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உன் வீட்டாரே உன் சத்துரு. நீங்கள் நினைக்கல நம்ம வீட்டாரே சத்துருன்னா நம்ம கூட இருக்கிறவன் தான். தவறாக பேசுனாங்க, தவறாக நம்மளோடு இடைப்பட்டாங்க. நான் அதை கண்டுடவே இல்லை. என்னை குறித்து சொல்லாத இடமே கிடையாது, தவறாக பேச இடமே கிடையாது. ஆனால் கர்த்தர் அதே இடத்துல எத்தனை பேர் என்னை விரோதமாக எழும்பினாங்களோ நான் என் வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு விரோதமாக எழும்பின ஆயுதங்களை கர்த்தர் முறித்து போட்டார். நான் ஜீவனோடு இருக்கிறேன். நிறைய பேர் விரோதமாக எழும்பினாங்க, ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பினாங்க. நான் கர்த்தர் தான் சொல்லுவேன், நீர் தான் எனக்கு எல்லாமே பார்த்துக்கொள்ளணும். அப்போ நீங்கள் தேவ சமூகத்தில் அந்த துக்க நாட்கள், அந்த நாசம் மோசம் உன் எல்லைக்குள்ளே வருவது இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். அதுக்கு பிறகு அந்த சத்துரு என் பக்கத்தில் வரவே இல்லைங்க, என் எல்லைக்குள்ளே வரவே இல்லை. என் எல்லைக்குள்ளே இன்னை வரை ஆச்சு அந்த சத்துரு இடமே இல்லை. காரணம் என்னன்னா, இனி உன் வீட்டுக்குள்ள, உன் தேசத்துக்குள்ள, உன் குடும்பத்துக்குள்ள, உன் இடத்துக்குள்ள, நீ இருக்கிற இடத்துக்குள்ள அந்த சத்துருக்குள்ளே கர்த்தர் அனுமதிக்க மாட்டார்.
நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஒரு மனிதனோடு கர்த்தர் பிரிக்கிறாரா, நீ கவலைப்படக்கூடாது. கர்த்தர் பிரிக்கிறாருன்னா நீ புரிஞ்சு கொள்ள வேண்டும். கர்த்தர் சித்தம்னு புரிந்து கொள்ள வேண்டும். என்கிட்ட பிரிஞ்சு போயிட்டானு கவலைப்படக்கூடாது. நிறைய நம்மளோட வெறுத்து போவாங்க, கவலைப்படாதங்க. உங்கள் குடும்பத்தில் கூட உங்க சொந்தங்கள் வெறுத்து போகும், கவலைப்படாதங்க, துக்கப்படாதங்க. அது கர்த்தர் நன்மைக்கான காரியம் செய்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் புரிந்து கொண்ட ஒரு காரியம், இயேசுதான் இதை செய்கிறார். ஏனென்றால் நம்ம கூட அந்த சத்துருக்கள் இருக்கும்போது, அந்த ஆவிகள் நம்ம கூட இருக்கும்போது நம்ம அடுத்த கர்த்தர் சித்தத்தை செய்ய முடியாது. அப்ப அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் விளக்கும் போதுதான் நாம் தெய்வ சமூகத்துக்கு போகும்போது கர்த்தர் நம்மளோடு இடைப்படுவார். நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழி 19:23 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. தீமை உன்னை அணுகாது. உன் குடும்பத்தில் தீமை அணுகாது. உன் வீட்டுக்குள்ள தீமை அணுகாது. அந்த தீமையான காரியத்தை கர்த்தர் அப்புறப்படுத்துவார். தெளிவா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். தீமையான திட்டங்கள் உன் வீட்டுக்குள்ள வருவது இல்லை, உன் எல்லைக்குள் வருவது இல்லை. உன் வாழ்க்கையில் நித்திய சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். மூன்றாவதாக நீதிமொழி 28:12 சொல்கிறது, நீதிமான் களி கூறும்போது மகா கொண்டாட்டம். நீங்கள் நீதிமானை ஆகும்போது உங்கள் குடும்பத்தில் ஒரு மகா சந்தோஷம் உண்டாகும். நீதிமான் வீட்டில் கம்பீர சத்தம் கேட்கும். நீதிமான் வீட்டில் கர்த்தருடைய மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறோம். நீதி இல்லாமல், நியாயம் இல்லாமல், வெளி பிரகாரமாக நம்ம நீதிமான்னு சொல்கிறோம். நம்ம வீட்டில் நீதி இருக்கிறதா? நம்ம குடும்பத்தில் நீதியாக நடக்கிறோமா? நம்ம பிள்ளைகள் நீதியாக நடக்கிறாங்களா? நம்முடைய மனைவி நீதியாக நடக்கிறாங்களா? நம்ம சொந்தங்கள் நீதியாக நடக்கிறாங்களா? பிரியமானவர்களே, எத்தனை குடும்பத்தை நம்ம பிரித்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை குடும்பத்தை நம்ம வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எத்தனை குடும்பத்தை நம்ம கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம். நம்ம நீதிமான் சொல்லிட்டு தான் இருக்கோம் தவிர எத்தனை குடும்பத்துக்கு நம்ம வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்க. நம்ம எத்தனை குடும்பத்தை நம்ம கெடுத்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீ எதை விதைப்பாயோ அதையே நீ அறுப்பாய். நீ ஒன்றை விதைக்கலாம், ஒன்றை விதைச்சு நீ ஒன்றை அறுக்க மாட்டாய், 1000 மடங்கு நீ அறுப்பாய். 1000 மடங்கு. நான் ஒரு நாள் எங்கள் அப்பா விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது நெல் பயிரிட்டாங்க. அப்போ அந்த விதை ஒரு குட்டி சாக்கில் கெட்டி தான் அதை விதைப்பாங்க. அதை தண்ணியில் போட்டு அதை முளை வந்த பிறகு அதை விதைக்க ஆரம்பித்தாங்க. அது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே விதைப்பாங்க. ஒரு 10 வயல் அந்த பதப்படுத்தப்பட்டு அந்த நாற்று நடுவதற்காக அதை நடுவார்கள். அதை நட்டு கரெக்டாக ஒரு 3 மாதம் ஒரு 4 மாதமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த விதைகள் வரும்போது அந்த ஒரு நாட்டில் இருந்து பல ஆயிரம் விதைகள் வரும். அதை அறுத்து அதை களஞ்சித்து கொண்டு வந்து சேர்த்து அந்த மூடை அந்த சாக்கில் நிரப்பும்போது இவங்க போன சின்ன ஒரு குட்டி சாக்கில் தான் அதை விதைத்தாங்க. ஆனால் அத்தனை அறுத்து வரும்போது சாக்கு நிறைய பிடித்து வச்சிருப்பாங்க. அப்போ தான் ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார், மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். 1 மடங்கல்ல 1000 மடங்கு. நீங்கள் மற்றவங்களுக்கு தீமை செய்கிறீங்களா? மற்ற குடும்பத்தை கண்ணீர் வடிக்க வைக்கிறீங்களா? மற்ற குடும்பத்தை வேதனைப்படுத்துறீங்களா? வாய்க்கு வந்தப்பெல்லாம் பேசுகிறீங்களா? நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க. நீங்கள் பேச ஒவ்வொரு வார்த்தையும் விதைக்கப்படும். அந்த விதைக்க தான் அறுவடை பெருகும். புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் மற்ற குடும்பத்தினுடைய சந்தோஷத்தை கெடுத்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளே தொடர்ந்து வரும். தொடர்ந்து உங்கள் சந்ததிகளை மாத்திரமல்ல, தலைமுறையை பிடிக்கும். ரொம்ப கவனம். அப்போ நீதிமான் குடும்பத்தில் நித்திய மகிழ்ச்சி சமாதானம் பெருகும். 1 சாமுவேல் 2:1 சொல்லுகிறது, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூர்ந்தது. அன்னாள் சொல்லுகிறாங்க, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூர்ந்தது,
அப்போ நீதிமான் வீட்டில் அவங்க மகிழ்ந்து களி கூறுவார்கள். இருதயத்தில் ஒரு களி கூறுதல், ஒரு சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம் அந்த குடும்பத்தில் கேட்கப்படும். சங்கீதம் 68:3 சொல்கிறது, நீதிமான்களே தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூறுங்கள். தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். நம்ம நீதிமான் மகிழ்ந்து களி கூற வேண்டும். நீங்கள் உண்மையாய் நீங்கள் நீதிமானாக இருப்பீங்கன்னா உங்கள் குடும்பத்தோட மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கும். உங்கள் குடும்பத்தில் மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கேட்கும். 1000 தலைமுறை நித்திய மகிழ்ச்சி உண்டாகும். 1000 தலைமுறை உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். தலைமுறை தலைமுறை ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளை தலைமுறை தலைமுறை ஆசீர்வாதம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் ஒரு நித்திய மகிழ்ச்சி உண்டாகணும், சந்தோஷம் உண்டாகணும். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருந்தாலும், இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சமாதானமும் காணப்படும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் குடும்பம் சந்தோஷப்படும், உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். பயப்படாதங்க. இயேசுவோடு நடங்க, இயேசுவோடு வாழுங்க. அக்கிரமத்தை விட்டு வெளியே வாங்க, துக்கத்தோட்டு வெளியே வாங்க, பாவத்தோட்டு வெளியே வாங்க. நீதிமான் குடும்பம் கம்பீர சத்தமாய் கர்த்தர் மகிழ்ச்சியாக இருக்கும். ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நீதிமான் குடும்பம் கம்பீர சத்தம் கேட்குமாப்பா. நீதிமான்களே கம்பீர சத்தம் கேட்கும். நீதிமான் குடும்பத்தில் நித்திய மகிழ்ச்சி உண்டாயிருக்குமாப்பா. தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அருமையான குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன்னப்பா. யார் யார் குடும்பத்தில் துக்கத்தோடு இருக்கிறாங்களோ, வியாதியோடு இருக்கிறாங்களோ, கண்ணீரோடு இருக்கிறாங்களோ, இன்றைக்கு அந்த குடும்பங்களுக்குள்ள ஒரு சமாதானம் காணப்படட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினால தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும், உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பத்து மேலேயும், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்து மேலேயும், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஒரு சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. ஒரு சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே சமாதானத்தின் தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, உமக்கு நன்றி. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் எத்தனையோ குடும்பங்கள் துக்கத்தோடு இருக்கிறாங்கப்பா, கண்ணீரோடு இருக்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்க, பிரச்சனைகளோடு இருக்கிறாங்க, அடுத்த வழி தெரியாமல் இருக்கிறாங்களப்பா. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னீங்களே, இயேசுவின் நாமத்தினாலே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. அருமையான ஒரு வாலிப தம்பி திருமணமாகி 2 வருடங்கள் ஆகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கர்த்தரை அறிந்த ஒரு மகன். உன் குடும்பத்தில் காணப்பட்ட சில பிரச்சனையினால் நீங்களும் உங்கள் மனைவியும் பிரிந்து இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன் மனைவியோடு நீ தொடர்பு கொள். இயேசு தெளிவாக சொல்லுகிறார், உன் மனைவியோடு தொடர்பு கொள். ஆண்டவர், நீங்கள் ஜெபிக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். தம்பி, உங்கள் மனைவி மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். பிசாசானவன் குடும்பத்தை பிரித்து வைத்திருக்கிறான். நீ நினைக்கிறார், இவங்க மூலமாக தான் என் குடும்பம் பிரிந்து நினைக்கிற. இல்லை தம்பி, இது பிசாசுடைய தந்திரம். உன் வீட்டுக்குள்ளே பிசாசு வந்தபடினால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதையும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதையும் பிசாசுக்கு பிடிக்கவில்லை. நீங்கள் நினைக்கிற அவர்களை மன்னித்து நீங்கள் ஜெபம் பண்ணி உங்கள் மனைவிக்கு ஃபோன் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை இணைப்பேன் வாக்கு கொடுக்கிறார். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்னொரு தாயார் நீங்கள் ஜெபிக்கிறீங்க அம்மா, நீங்கள் ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு 48 வயது ஆகிறது. 48 வயது நிரம்பின ஒரு சகோதரி நீங்கள் ஜெபிக்கிறீங்க.
ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மகளுக்காண்டி ஜெபிக்கிறீங்க. திருமணமாகி 2 வருடம் ஆகிறது, குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறீங்கம்மா. ஆண்டவர் உங்கள் குழந்தை, உங்கள் மகளுக்கு ஒரு கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுத்து உங்களை மகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறாருமா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். இயேசு உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீ பொருத்தனையோடு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் பொருத்தனையோடு ஜெபம் பண்ணுங்க. உன்னதமான தேவனுக்கு உன் பொருத்தனை செலுத்து. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆலயத்துக்கு பொருத்தனை செலுத்தி நீ ஜெபம் பண்ணு. உன் ஆலயத்துக்கு நீ பொருத்தனை செலுத்தி ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் மகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன். இன்னொரு மகள், நீங்கள் அடுத்த என்ன படிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு குழப்பத்தோடு இருக்கிறீங்க. குடும்பத்தில் ஒரு பயங்கர குழப்பம். உங்கள் அப்பா ஒரு படிப்பை சொல்கிறாங்க, உங்கள் அம்மா ஒரு படிப்பை சொல்கிறாங்க, உங்கள் சகோதரன் ஒரு படிப்பை சொல்கிறாங்க. நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கிறீங்க. நல்ல மதிப்பெண்ணை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். மகளே, அடுத்த என்ன படிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் திகைத்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு நெருக்கத்தோடு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், உன் தேவ சமூகத்திலே காத்திரு மகளே. ஆண்டவர் உனக்கு ஒரு வழியை திறப்பேன் வாக்கு கொடுக்கிறார். நீ ஒரு பணம் செலவில்லாதபடி உன்னை படித்து உனக்கு அநேக ஆசீர்வாதமாக நான் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார்மா. நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி. அல்லேலூயா, உமக்கு நன்றி. இன்னொரு சகோதரி, எந்த ஸ்கூலில் என் மகளை படிக்க வேண்டும், அவங்க 9th படிக்கிறாங்க, 10th எந்த ஸ்கூல் நான் படிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் மகள் படிக்கிற ஸ்கூலில் உங்கள் மகளுக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் அது ஒரு அடிக்கடி ஒரு பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கிறது உங்கள் மகளுக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அடுத்த எந்த ஸ்கூலுக்கு போக வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் இல்லாதபடி ஒரு நெருக்கத்தோடு காணப்படுகிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நீ ஜெபம் பண்ணு, என் சமூகத்தில் காத்திரு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உண்மையின் கண்களை வைத்து நான் ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த சிறு வயதிலேயே போராடுகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கட்டும் அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இன்னொரு சகோதரன், உங்கள் காலில் ஒரு புண்ணு இருக்கிறது. அந்த புண்ணு பல வருட காலமாக இருக்கிறது. எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க. இதனால் நீங்கள் அநேக ஃபங்க்ஷனுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த நீர்னால் உங்கள் கால் ஒரு துர்நாற்றம் எடுக்கிறது. அது இயேசுவின் நாமத்தினாலே அந்த கால்களில் காணப்படும் துர்நாற்றம் இன்றைக்கு மாற்றப்படுகிறது. உங்கள் கால்கள் புதிதாய் கர்த்தர் மாற்றுகிறார். நல்ல சுகத்தை கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். எல்லா பலவீனங்கள் நீங்கட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தேங்க்யூ ஜீசஸ். கேன்சரோடு பாதிக்கப்பட்டிருக்கிற அநேகர் ஜெபிக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தினால் கேன்சர் வியாதிகள் மறையட்டும். கேன்சரால் பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிற அநேக குடும்பங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே கேன்சர் வியாதி இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உங்கள் இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது யார் யார் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க மேலே இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது ஒரு புது பலன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவர் நன்றி. ஒரு சகோதரி, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உங்கள் இடது மார்பில் காணப்படுற வலி இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. நன்றி அப்பா. நீங்கள் அநேகரை தொடுகிறீங்க. அநேக வீட்டுக்குள்ள இயேசுவோட வல்லமை இறங்கி வருகிறது. சிலவர் மேலே தேவனுடைய அக்கினி இறங்கும் போது அந்த பிசாசுடைய வல்லமை அழிக்கப்படுகிறது. பில்லி சூனியங்கள் மாந்திரிக வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. நன்றி. உன் துக்க நாட்கள் முடிந்து போனது மகளே. இயேசு ஒன்று இப்போ சொல்கிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் காணப்படுற போராட்டங்களுக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். ஆண்டு வல்லமை பலமாக இறங்கி வருகிறது. அநேக குடும்பத்தில் தேவனுடைய வல்லமை இறங்கி வருது. இரவு நேரத்தை தூக்கத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகள் சில குடும்பத்துடைய வெளி ஏறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. அவங்களை பயப்படாதங்க, விட்டுருங்க. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்க 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 அநேகர் அலக்களித்து அந்த பிசாசுடைய வல்லமை அழிக்கப்படுகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
இயேசுவின் நாமத்தினால் ஒரு வயதான தகப்பனார் உங்கள் சரீரத்தில் காண ஊறல் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. நன்றி ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா தகப்பனே, நீங்க தொடுங்க. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நசரேனாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டு வல்லமை பலமாய் இறங்கி வருகிறது. இன்னொரு தங்கச்சி ஜெபம் பண்ணீர்கள். அல்லேலூயா, ஆமே. நன்றி ஆண்டவர். நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, ஒரு தைராய்டு உங்கள் பிரச்சனை தைராய்டு இருக்குதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதுக்கு அநேக மாத்திரை கொடுத்துருக்கு. அது தைராய்டு இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு மறைகிறது. தங்கச்சி, உன் மேலே கர்த்தருடைய அக்னி இறங்கி வருகிறது. நன்றி ஆண்டவரே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. அநேகர் மேலே கர்த்தருடைய அக்னி இறங்கி கொண்டிருக்க நன்றி. உங்களுடைய சுகமளிக்கு வல்லமை இறங்கி கொண்டிருக்க நன்றி அப்பா. தகப்பனே, இந்த நிகழ்ச்சி மூலம் யார் யார் பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அத்தனை பேரை சுகமாக்குங்க, அத்தனை பேரை ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இனி நீ துக்கமாக இருப்பது இல்லை. உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. கர்த்தருடைய கிருபைக்கு நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் பேசியிருக்கிறார். நீங்கள் ஆண்டு சென்ற நன்மைகளை எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களை ஜெபிக்கிறோம். இப்பொழுது திரையில் காணப்படுகிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது நாங்கள் உங்களை ஜெபிக்கிறதுக்காக ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.